ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வாழைப்பூ வச்சு ஒரு ரெசிபி தான். மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து வாழைப்பூ வந்து எப்படி செய்வோம் அப்படிங்கிறது தான். ரேர்லி தான் மகாராஷ்டிராவில் வந்து வாழைப்பூ வந்து நிறைய பேர் சமைப்பாங்க, எல்லாருமே சமைக்க மாட்டாங்க. நம்ம வாழைப்பூ எப்போதும் போல் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணியாச்சு. உள்ளே உள்ள ஸ்டெம்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கவர்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு கட் பண்ணி வச்சிடணும், இல்லைனா ரொம்ப கருப்படிக்கும். உங்கள்கிட்ட மோர் இருந்தது அப்படின்னா மோர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை தயிர் இருந்தாலும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட ரெண்டுமே இருக்குது. பட் ஆனால் இந்த ரெசிபிக்கு அது மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் சேர்க்காமல் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது நம்ம ஸ்பைஸியாக செய்ய போகிறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணியில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நைஸாக நறுக்கு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சைட் டிஷ் இது. அதே மாதிரி சோளமாவு ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெசிபி ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கடாயை காய வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எண்ணெய் வேண்டாம், நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ குக்கிங்கில் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடாயை காஞ்சிருக்கிறதுனால எண்ணெயும் வந்து ஊற்றினதுமே காஞ்சிருக்கு. ஜீரகம், கடுகு இது ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ கடுகு ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நம்ம கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் பூண்டு மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் ரெசிபி இருக்குது, ட்ரை கோகோனட் மசாலான்னு சொல்லிட்டு. அந்த மசாலா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்து அது சேர்க்காம தான் நீங்கள் செய்ய போகிறேன். அந்த மசாலா இல்லாமல் நம்ம ப்ளெயினாக இது மாதிரி வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மகாராஷ்டிரா ரைஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்க்குறேன். எங்கள் மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மகாராஷ்டிராவில். இதை வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இது இப்போ எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்காதீங்க. ஸோ வாழைப்பூ வந்து தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வந்து சேர்க்காதீங்க இதில். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாழைப்பூவும் பருப்பும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நல்லா எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காயும் பருப்பும் நல்லா நமக்கு வெந்து வரணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இது ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஒரு கொதி வந்தது நமக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நான் மூடி போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரண்டி எடுக்க வேணாம், கரண்டி எடுத்துட்டால் பொங்கி கீழே வந்துடும். ஸோ கரண்டியோட இப்படி லேசாக கொஞ்சம் கேப் போட்டு மூடிங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், அந்த சேர்க்குற டைமில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். மறக்காமல் இடையில கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கலாம். ஸோ எப்படி நமக்கு வந்து குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நிலக்கடலை பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நிலக்கடலை பொடி சேர்க்குறதுனால என்ன அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தென் வந்து திக்னஸ் இருக்கும்.
தென் ஆயில் வந்து நமக்கு நிலக்கடலையில் இருக்க ஆயில் வந்து அந்த ஃபுட்டில் இறங்குறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா காரம் வந்து கம்மியாயிடும். அதனால் 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து லிமிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வைக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நமக்கு இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இடையில கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இடையில வந்து நான் கிளறி விட்டுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதா. இப்படி இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேஸாக உங்களுக்கு லிக்விட் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாக சக்காயிடும். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வேக வைக்க வேணாம். அந்த பருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ ஃப்ரை, வாழைப்பூ கறி, ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, எல்லா டிஷ்ஷுக்கும் சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அல்டிமேட்டான ரெசிபி. கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறது தெரியும். என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்குது. அரோமா பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. அதனால் நான் கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலையே வந்து நான் வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. கருவேப்பிலையை அரோமா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதனால் நான் வந்து கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலையே சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.